அவங்க சிந்தையே மாறிடும். ஜெபத்தோட்டத்தில் ஃபாதர் பாடுறார், கிறிஸ்துவின் சிந்தை வந்து விட்டா எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. நல்லா அருமையான ஒரு பாடல் ஒன்றுக்குது. ஆமே, கிறிஸ்துவின் சிந்தையே உண்டாகிடும். ஆவியானவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள்ளாக அசைவாடி 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 அசைவாடி, ஆதியில் எப்படி அசைவாடினாரோ அதே போல் அசைவாடி அசைவாடி உன் எண்ணங்கள் எல்லாம், உன் சிந்தனைகள் எல்லாம் மாம்சகரமாய் சிந்திக்கிறதும் மனுஷபகரமாய் யோசிக்கிறதும் எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவுக்கு பிரியமான விதத்தில் சிந்திக்கும்படியாக உன் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் என்ன பண்ணுறாரு, மறுரூபமாக்கி விடுவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள், என்ன ஆக்கிடுவாருங்க? மறுரூபமாக்கிடுவார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஆவிக்குரியவனுடைய சிந்தை மறுரூபமாக்கப்பட்ட சிந்தை, புதிதான சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை அவனுக்கு உண்டாகும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 4லேருந்து 8 வசனம் படிங்க. கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்பு உள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஒரு அட்டவணையை கொடுக்கிறார். எவைகளின்படி நம்முடைய சிந்தை இருக்கணும், அக்கார்டிங் டு த டேபிள். இந்த பிலிப்பியர் 4:8 படி ஒரு அட்டவணையை கொடுக்கிறார். இந்த இடத்துல எத்தனை சொல்லுது சொல்லுங்க பார்க்கலாம்? எத்தனை விதமான சிந்தையை சொல்லுது? 8 விதமான சிந்தையை சொல்லுது. சொல்லுங்க, 8 விதமான சிந்தையை சொல்லுது. 1, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. யாரு சவுண்டு? புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவின் சிந்தைனா இவைகளை தான் சிந்திக்கும். அடுத்தவனை எப்படி ஏமாற்றலாம், அடுத்தவனை எப்படி காலை வாரலாம், அடுத்தவங்ககிட்ட எப்படி கசப்பை பொழியலாம், அடுத்தவங்களை எப்படி ஏமாற்றலாம், அடுத்தவங்ககிட்ட எப்படி சண்டை போடலாம். வெறுப்பு சிந்திக்கிறது, கோபத்தை சிந்திக்கிறது, பகையை சிந்திக்கிறது, கசப்பை சிந்திக்கிறது, மன்னியாமையை சிந்திக்கிறது, ரிஜெக்ஷனையே, என்னை தள்ளிட்டாங்களே, என் வீட்டுக்கு வரலையே, என்னை வேணான்னு சொல்லிட்டாங்களே, என்னை மதிக்கலையே, இதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சிந்திச்சேன்னா மனுஷன் வியாதியாக போடுவான். பத்தியாப்பா, நம்மளை ஏமாற்றிட்டாங்க பாருப்பா, நம்மளை பற்றி இப்படி பேசிட்டாங்க பாருப்பா, நம்மளை பற்றி என்ன பண்ணுறாங்க இப்படி பண்ணிட்டாங்க பாருப்பா. இந்த சிந்தையில் ஒரு மனுஷன் சிந்தை எப்படி இருக்குதோ அப்படி தான் அவன் இருப்பான். சொல்லுங்கள், அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ சிந்தை எப்படி இருக்குதோ அப்படி தான் வாழ்க்கை இருக்கும். அப்போது சிந்தை இப்படியா இருந்தால் சிந்தை வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும். உண்மை உள்ளவங்களா, எது உண்மை நல்லது, ட்ரூத்து, உண்மை உள்ளவங்கள, ஒழுக்கமான. இங்கே அநேக வாலிப பசங்கள இந்த யூடியூப்பை இதே பார்த்துட்டு பகலில் கூட என்ன பண்ணுறது, செல்ஃபோனை வச்சுக்கின்னு தூக்கி போட்டுக்கின்னு அதை என்னென்னமோ பார்த்துட்டு அதையே சிந்திச்சுன்னு இருக்குது. அதான் சொல்கிறேன், ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி இருக்குதா, அநியாயம் இல்லாதது அதுதான் என்னது நீதி, கற்பு இருக்குதா, ஆமே, கற்புள்ளவைகளோ, அன்புக்கு எதுவோ,
எது நல்ல கீர்த்தி, நல்ல கீர்த்தி, எது புண்ணியம், எது புகழ், இவைகளை தான் நம்ம என்ன பண்ணோம், சிந்திக்கணும். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இவைகளை இப்படி ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறபடினால இந்த ஆவியானவர் உள்ளத்தில் அசைவாடும் போது உங்களுடைய சிந்தையெல்லாம் என்ன பண்ணாங்க, இப்படியா மாறிடும். சொல்லுங்க, இப்படியா என்ன பண்ணா மாற. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆவியானவர் வெளிப்படுத்துவதை இந்த மனதை கொண்டு தான் நம்மளால் அறிய முடியும். சில நேரத்தில் சில மனதை கொண்டு தான் வெளிப்படுத்த தெரியும். உள்ளத்தில் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாரு, அதை செயல்படுத்துறது, அதை அப்ளிகேஷன் பண்ணி வெளியே கொண்டு வரணும்னா இந்த மனதும் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளணும். இந்த மனது தாறுமாறாக சிந்திச்சுன்னா தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்தினாலும் இது என்ன பண்ணாது, மனுஷனுக்கு புரியவே புரியாது. இந்த லைனில் நீ சிந்திக்க ஆரம்பிச்சின்னா தேவன் என்ன வெளிப்படுத்துகிறாரு, என்ன சொல்ல வராரு, என்ன காரியங்களை பேச வராரு, என்ன காரியங்களை அறிவிக்க வராருன்று உன் சிந்தை சரியாக இருந்தால் இதை எல்லாவற்றையும் சரியாக உன்னால் அறிந்து கொள்ள முடியும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. உள்ளத்தில் தான் எல்லாம் நடக்குது, ஆவியானவர் ஆவியில் தான் வெளிப்படுத்துறார். ஆனால் மனதில் வேற மாதிரி நீ திங்கிங்களே இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, தேவனுடைய காரியங்களை அறிய முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், கடைசியாக முடிக்க சொல்ல, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. எப்போ கிறிஸ்துவின் சிந்தை வருதோ அப்போ தான் ஆவியானவர்கள் வெளிப்படுத்துவர்கள் எல்லாம் நம்மால் என்ன பண்ண முடியும், அறிய முடியும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா, கவனிங்க, நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா ஆவியானவர் வெளிப்படுத்துகிறபடி காரியங்களை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தைகள், எண்ணங்கள் இதையெல்லாம் சிறைப்படுத்த வேண்டும். சொல்லுங்க, சிறைப்படுத்த. எபேசில் சொல்லுது, உங்கள் சிந்தைகளை எல்லாம் என்ன பண்ணுங்க, சிறைப்படுத்துங்க. சில பேருக்கு என்ன பண்ணோம், சிந்தை ரெக்க கட்டி பறக்கும். இங்கே தான் இருப்பாங்க, சிந்தை ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பண்ணுது, கிச்சு 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 கிச்சின்னு பறக்கும். எப்படி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி. சரி, நம்ம வீட்டு நிலைமைன்னா, நம்ம குடும்பம்னா, நீ பெருசாக யோசிக்கிற, சொல்கிறல்ல, பெருசாக சிந்திக்கிறிய. சில பேர் சிந்தை என்ன பண்ணோம், இங்கே இருக்காது, அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் என்ன பண்ணோம், எப்போதும் அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துன்னு இருக்கும். ஹலோ, அதனால் நான் சொல்கிறேன், சிந்திங்க. உயர்வான சிந்தைகள் இருக்கட்டும், நல்ல சிந்தைகள் இருக்கட்டும். கற்பனையை கட்டி அதுக்கு எந்த ஆதாரம் இல்லாமல் என்ன பண்ணுது, கற்பனை உலகத்திலேயே வாழாதீங்க. கேட்டால் ஒருத்தன் சொல்கிறான், அப்துல் கலாமு கனவு காண சொன்னாருங்க, அதனால் நான் டெய்லி என்ன பண்ணுறேன், கனவு காணுறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க, கனவு வர மாட்டுது. ஏண்டா நீ தூக்கத்தை விட்டு ஏந்திரிக்க மாட்டேற அப்படின்னா, நான் கனவு காண்றதுக்காக தூங்குறேன்றான். சொல்லுங்கள், என்னதுங்க கனவு காண்றது? பகல்லேடா கனவு வரும்? பகலில் போய் வேலை செஞ்சுட்டு நைட்டு தூங்க சொல்லு, என்ன பண்ணி நீ கனவு காணு. இவர் கனவு காண்றதுக்குன்னே எதுவுமே செய்கிறது இல்லையா. எப்படி இருக்கிறான் பாருங்க. அந்த மனுஷன் நல்ல காரியத்தை சொல்லிட்டு போட்டான், உங்களை நல்ல எதிர்காலத்தை குறித்து கனவு காணுங்க. அதை விட்டு ஒரு சும்மாவே கனவு காண்றாராம். நான் சொல்கிறேன், கவனிங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே அசைவாடுறார். ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, தேவனுடைய சித்தங்களை அறியும்படி, தேவனுடைய மறைபொருளை அறியும்படி உங்களுக்கோ எனக்கோ என்ன பண்ண வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய மறைபொருளெல்லாம் வெளிப்படுத்த உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் அருளப்பட்டவர்களை அறியும்படி தேவனிடத்தில் புறப்பட்டு வருகிற ஆவியை நம்ம என்ன பண்ணுறோம், பெற்றிருக்கிறோம். இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை உனக்குள்ளே இருக்குதுங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பொக்கிஷம் இருந்தும் நமக்குள்ள தேவனுடைய லீடும் கைடும் தெளிவாக என்ன பண்ண முடியல, சில நேரத்தில் கிடைக்கல. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், மாட்டிக்கிறோம். நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், பிரச்சனையில் சிக்கிக்கொள்கிறோம். ஆண்டவர்கிட்ட போய் அழுகுறோம், ஆண்டவரே நான் இப்படி போய் மாட்டிக்கினேன், ஆண்டவரை என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர் மறைவாக அப்பயே என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். இதுக்கு என்ன அப்படின்னா, தேவனுடைய ஆழங்களை அவர் வெளிப்படுத்துகிறாரு, அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. ஆனால் மனது அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகலை, மனது அதுக்கேற்ற மாதிரி மறுரூபம் ஆகலை, புதிதாகலை. அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள
முடியல. ஆகவே தான் சொல்கிறேன், கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாகட்டும். சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகட்டும். இந்த கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிறதுக்கு ஒன்றில் ஆவியானவர் உள்ளதை அசைவாடுறாரு. அவர் என்ன சொல்ல, கொஞ்சம் நேரம் வேதத்தை எடுத்து கொஞ்சம் படிப்பான், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுப்பான், கொஞ்சம் வசனத்தை கேளுப்பா, படிப்பா, வேதத்தை கேளுப்பா, ஆலயத்துக்கு போப்பா. இது பண்ண 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 வந்து என்ன உண்டாகும் தெரியுமா? கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும். சிந்தையெல்லாம் என்ன பண்ணும்? புதிதாகிடும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எண்ணம் மறுரூபம் ஆகிடும். எண்ணம் என்ன பண்ணுங்க? மறுரூபம் ஆகிடும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஒரு இடத்துலேருந்து தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு ஏற்றபடி மறுரூபம் ஆகிடும். ஒரே ஒரு வசனத்தை எடுத்து படிச்சிருங்களேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். வாசிச்சு முடிச்சிடும். ஆ ம் ம் ஆ ஆ ஆ ம் தேவனுடைய, சொல்லுங்க, தேவனுடைய ஹல்லேலூயா நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். சொல்லுங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்பதை பகுத்தறியத்தக்க அற்புதமான வார்த்தை. இது தேவனுடையது தான். இதை பகுத்து அறிந்து கொள்ளணும். சொல்லுங்க, என்ன தனுங்க? பகுத்து அறிந்து கொள்ளணும். டிவைட் பண்ணி என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்வதற்கு உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. அப்போ தேவனுடைய எல்லா வில்லும், தேவனுடைய எல்லா லீடும் கைடும் நமக்கு வரணும்னா, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும்னா, மனம் புதிதாகலைன்னா நம்மால் என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள முடியாது. எல்லாம் கரம் தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆவியானது இந்த உலகத்தில் வெளிப்படுறதுக்கு நம்முடைய மனது சரியாக இருந்தால் தான் வெளிப்பட முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனம் புதிதாகலைன்னா, மனம் மறுரூபம் ஆகலைன்னா தேவனுடைய காரியங்களை என்ன பண்ண முடியாது? அறியவே நீங்களும் நானும் உலகத்தான் போகிறதா தான் வாழணும். அப்புறம் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருந்தாலும், ஆவியானவர் உள்ள கத்தோன்னு கத்தி இருந்தாலும், அவ்வளோ கத்தம் இந்த மனதுக்கு என்ன பண்ணாது? புரியவே புரியாது. சில நேரத்தை சொல்ல விளங்கலையா சொல்லி சொல்லி கொடுத்து டீச்சர் சொல்லுவாங்க, விளங்கலையா எங்கே விளங்குறது? கவனமெல்லாம் வேறு இடத்துல இருக்குது. என்ன சொன்னாலும் என்ன பண்ணாது? டீச்சர் தான் சொல்லுவாங்க, கவனம் இங்கே இருக்கட்டும், கவனிங்க. ஏன் நான் சொல்லி கொடுக்கறது கவனம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? விளங்கவே. அப்போ தேவன் சொல்கிறதெல்லாம், ஆவியானவர் சொல்கிறதெல்லாம் கவனம் இங்கே இல்லைன்னா மனுஷனுக்கு என்ன பண்ணாது? விளங்கவே விளங்காது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் அறிந்து கொள்றதுக்கு ஒரு எண்ணம் தேவை, ஒரு சிந்தை தேவை. அது எப்பேற்பட்ட சிந்தை தேவைன்னா, மறுரூபமாக்கப்பட்ட சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, புதிதாக்கப்பட்ட சிந்தை இருந்தால் தான் தேவன் சொல்லுகிற அந்த மறைபொருள் எல்லாம் என்ன பண்ண முடியும்? வெளிப்படுத்துகளாம் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ளவே முடியும். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன, ஆண்டவரே அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா, பேசுங்கப்பா, நான் கேட்குறேன், எனக்கு அதெல்லாம் புரிஞ்சு கொள்ளுது என் சிந்தை என்ன பண்ணட்டும்? மறுரூபமாகட்டும். என் எண்ணங்களில் என்ன பண்ணோம்? உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படி ஜெபிக்கும் போது மறுரூபம் ஆக ஆக தேவனுடைய வழிநடத்தலும் மறைபொருள்களையும் உங்களால் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் ஆண்டவரே. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறதே. ஆமாண்டவரே, அப்பா, ஜென்ம சோபை உள்ள மனுஷனுக்கு ஆவிக்குரியகளை நிதானிக்க மாட்டான். அப்பா, எங்களுக்கோ ஆவிக்குரியகளை சம்மதப்படுத்தி நீ காண்பிக்கிறபடியால அவைகளை நிதானிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்களே. ஆமாண்டவரே, அப்பா, தேவனுடைய ரகசியங்களை ஆழங்களை அறிந்து கொள்வதற்கு
எங்களுடைய மனது பக்குவப்படட்டும், எங்கள் மனது ஒருமுகப்படுத்தட்டும், அது கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறட்டும். ஆண்டவரே, தவறானவர்களை ஒரு நாள் சிந்திக்காதபடி சரியானவர்களை சிந்திக்கத்தக்கதாக எங்கள் சிந்தையெல்லாம் ஆண்டவரே மறுரூபமாகும்படி, ஆண்டவரே ஒழுங்காகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட வசனம் ஒவ்வொருக்குள்ளாக கிரியை செய்யட்டும், கேட்ட வார்த்தை ஒவ்வொருக்குள்ளாக கிரியை செய்யட்டும். கிறிஸ்துவே நீர் இவர்களுக்கு கடந்து வாங்க. ஆண்டவரே, உமது சிந்தை இவர்களுக்கு கடந்து வரட்டும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரீபா மாமா கரா கௌஷந்தா லகத்தலபா. வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம், வந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேவனுடைய காரியங்களை அறிந்து அவைகள்படி நடக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்டு அவைகள்படி வெளிப்படுத்தலோடு கூட நடக்கத்தக்கதாக அந்த கிருபைகளை இவர்களுக்கு நீங்கள் தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உமது கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு சந்தியாவுக்கு ப்ரேயரா?